முடியாததுன்னு ஒண்ணு எதுவுமே கிடையாது. இறந்து போன உயிரே மீண்டும் வந்த கதையெல்லாம் இந்த உலகத்தில் உண்டு. ஆனா அப்படி கதை இருக்கலாம். ஆனா எதுவும் உனக்கு ஆர்வ கோளாறு இருக்காமா? ஏன் என்ன இல்ல இப்ப வரையும் பாக்குற ஒரு விஷயம் நான் சொல்ல வந்தா சொல்ல முழுசா சொல்ல வரதே இல்லையே. இவன் வாயை திறந்து ஒரு கதையும் சொல்லிட கூடாது அப்படின்னு மதுரையில நீ வண்டி ஏறும் போதே ஒரு எண்ணத்தோட வந்த மாதிரி தெரியுது. நான் எதுவுமே இன்னும் பேசவே இல்ல அதுக்கு ஒரு விஷயம் என்னுடைய கருத்து ஒண்ணு பதிவு பண்ணேன். திருப்பி நீ ஒரு கருத்து பதிவு பண்ண பாத்தியா? முற்றத்தன் நாரத மகரிஷி நீங்க சொல்லலாமான்னு ஒரு கருத்து பதிவு பண்ண. திருப்பி அதுக்கு எதிர்கருத்து ஒண்ணு சொல்லலாம்னு வரும்பொழுது ஊட புகுற. சரி பேசட்டும் அப்படின்னு நான் நிப்பாட்டிட்டேன். திரும்ப மாட்டேன். அது ஏன் ஆர்வ கோளாறு? இந்த இத்தனை ஆண்டுகளாயும் இன்னும் உனக்கு இந்த ஆர்வ கோளாறு போலனா என்ன செய்யறது? ஆர்வ கோளாறுன்றது அது வேற, இது என்னன்னா ஆர்வம்ன்றது வேற. இல்ல எதிராளி என்ன கருத்து சொல்ல வர்றானது காதுல வாங்கணும்ல. ஏங்க பேச விடாம அதே ஓ குணம் மாறாதுன்னு எனக்கு இல்ல, எல்லாருக்கும் தெரியும். அப்படி இல்ல ஓ குணத்தை மாத்துறதுக்கு நான் ஆளு கிடையாது. சரி இருங்க. ஆனா அதாவது இந்த சபையில நான் பேசுறத நீங்க தடுத்து நீங்க பேச வேண்டியது நீங்க சரியா பேசுங்க. நான் ஆர்வ கோளாறுனா நீங்க என்ன மறதி கோளாறா? அது ரெண்டு பேர்ல யாருடைய ஒரு குரலாச்சும் ஒரு மென்மையான பஞ்சாயத்தே இல்ல. ரெண்டுமே துரு பிடிச்ச தொண்டை. ஒரே இடத்துல ரெண்டு பேசுறோம்னா யாருக்கு ஒண்ணும் புரியாதுன்றதே என்னுடைய கருத்து. இருக்கட்டும், அதனால சொல்ல வரேன். அதனால விட்டு விவரம் பேச தப்பு இல்ல. எனக்கு நீ ஏதாச்சும் விவரம் பேசி இப்படி அந்த எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. எதை வேணா பேசு. நான் எப்படி எதை வேணா பேசலாம்ன்ற எண்ணத்துக்கு நான் வந்திருக்கணும். உன் கருத்து அதை நீ எதை வேணா பேசு. ஆனா ஒரு கருத்து என்ன சொல்ல வர ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி பேசு. நான் நல்லவன் அல்ல, நான் அப்படி சொல்ல வரலையே. அதான் கேட்டேன். நீ எந்த அளவு நான் நல்லவன் இல்ல. உனக்கெல்லாம் எந்த அளவு வன்மம் இருக்கோ, எந்த அளவு விஷம் உனக்கு இருக்கோ அதே அளவு நானும் விஷமா நாளுதேன். அதெல்லாம் இருக்கல. ஆனா ஒரு மென்மையை ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைக்க கூட நீ விட மாட்டீங்கம்மா. மென்மைக்கெல்லாம் என்னங்க வேலை? ஆனா இப்ப சொல்ல பாத்தியா, நான் வந்து உங்களை பேச விடாம தடுத்து நிப்பாட்டுறதுன்றது ஆர்வ கோளாறு கிடையாது. அதுவும் ஒரு வகையான சாமர்த்தியம். அப்ப அதை மீறி நீங்க பேச வேண்டியதை சரியா பேசுங்க. அது உங்க சாமர்த்தியம். தடைகளை உடைத்து வெளியில வரணும்ன்றிய. அதுதான் ரொம்ப பெரிய வேகத்தடை. இந்த வேகத்தடை உடைக்கிறதே நம்முடைய முழு குறிக்கோளே. என்ன பண்ணீங்க சொன்னீங்க? ஒரு உயிர் போயிருச்சு அப்படின்னா அது திரும்ப வராது அப்படின்றது சராசரி மனுஷனுடைய இது இயற்கையா இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனாலதான் புத்தர் சொன்னார். ஏன்னா புத்தர்கிட்ட போய் ஒரு பெண்ணு சொன்னாங்களா, என் குழந்தையை எப்படியாவது உயிரிழப்பு கொடுத்துருங்க, இறந்து போச்சு அப்படின்னு போது அவர் சொன்னாலே இறப்பு என்பது மாற்ற இயலாத ஒரு விஷயம், என்னால் முடியாது அப்படின்னாரு. இல்லை சாமி, நீங்கள் எப்படி பெரிய ஆளு, உங்களால் முடியாத ஒரு விஷயமா அப்படின்னும் போது, சரிம்மா சாப்பில்லாத வீடு இருந்தா அந்த வீட்டில் போய் இப்படி சாம்பல் வாங்கிட்டு வா, உன் பிள்ளைய உயிரிழப்புறேன் அப்படின்னாரு. இந்த அம்மா ஊரில் எந்தெந்த வீட்டுக்கோ போயிட்டு போய் பார்த்தா எங்கேயாவது சாவில்லாத வீடு உண்டா? யாரோ ஒருத்தர் அந்த வீட்டில் இறந்துருப்பாங்கல்ல. அப்போ வந்து சாமி இந்த உலகத்தில் அது எங்கள் ஊரில் சாவில்லாத வீடே கிடையாது அப்படின்னு போது அப்போ தான் சொன்னார், இறப்பு என்பது இயற்கை, அதை ஏற்றுக்கிட்டு தான் போகணும் அப்படின்றது. அப்போ இது சாதாரண நாடுகளுக்கு. ஆனால் வரலாறுலையும் புராணத்திலையும் நிறையா விஷயம் நடந்ததா கதை சொல்லுதில்ல. இல்லை உன்னோட பிடிச்ச விஷயமா தான் நான் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். இந்த உலகத்தில் முடியாததுன்னு ஒன்று கிடையாதுன்னு இல்லைம்மா. இறந்த உயிர் திரும்ப வராது, ஆனால் இறந்த உயிரும் அந்த கதை உண்டுன்னு அந்த வார்த்தை முடிகிற ஒரு நொடிக்கல அடுத்து இந்த மாதிரி இறந்து போன அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு. இறந்த உயிர் எப்படி மீண்டு வந்தது அப்படின்னு உன் திறமைய உன் விவரத்தை காட்டுற மாதிரி ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி விவரம் பேசணும்னு நினைக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேர் பள்ளியை சந்திச்சிருக்கேன். ஒரு சில பேரை பிடிக்கணும்னா பிடிக்கிறதேன், சில பிடிக்கணும்னா பிடிக்கிறேன். ஆனால் நான் பார்த்ததுலே உன்னை ஒரு ஆள் மட்டும்தான் சுத்தமாகவும் பிடிக்காம போச்சு, ரொம்ப அதிகமாகவும் பிடிச்சிருக்கு. ஒரு தொழிலாளியா உன்னை பார்த்தா உன் அறிவுத்திறமையை அதை யாரும் மறுக்க முடியாது. உன்னுடைய திறமை மீது எந்த மாற்று கருத்து இல்லை, பிடிச்சிருக்கு. ஆனால் மேடையில் உன்னை கண்டாவே என்னன்னு தெரியல, அவ்வளவு எரிச்சதா வருது. அது என்ன இயற்கை நீதியா இது என்ன தெரியல. ஆனா தொட்ட உடனே எட்டி பிடிச்சு பாத்தியா, இறந்து போன உயிர் மீண்டு வந்தாரு. ஏன் ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்றதுக்கு கம்பர் முதல்ல போறாரு எங்க அப்படின்னா தில்லைன்ற சிதம்பரத்துக்கு. அங்கே பாம்பு கடித்து ஒரு சின்ன பையன் இறந்துடுறான். இறந்த அந்த சிறுவனை 3 கவிகள் பாடி மீண்டும் உயிர்ப்பிக்கின்றார் கம்பர். குழந்தையோட உயிர் பிரிஞ்சிருச்சு, ஆனா பிரிந்த உயிரை 3 கவி பாடி மீட்டு வந்த பிறகுதான் ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றம் பண்ணார். ஏன் அங்கே இறந்த உயிர் திரும்ப வரலையா? அப்படி பார்க்க போனீங்கன்னா ஞான சம்பந்தராகப்பட்டவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்னை மயிலாப்பூர் அப்படின்ற இடத்துக்கு போனார். அங்க பூம்பாவை என்று சொல்லக்கூடிய ஒரு சிவநேச செட்டியாருடைய பிள்ளை, அந்த அவருடைய மகள் இறந்து போயிட்டா, அங்கே அசி வச்சிருந்தார். வாங்க ஞான சம்பந்தரே, உங்களுக்கு தான் என் மகளை கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அரவம் என்ற பாம்பு தீண்டி என்னுடைய பெண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு கொடுக்கும்போது அங்கே ஞான சம்பந்தர் சிவனை நினைத்து பாடல்களை பாடி
பாவம் அஸ்தியா இருந்த பெண்ணை உயிரிழப்பினாரு அப்படின்னு வரலாறு சொல்லுது. அப்ப இங்க செத்து போன பெண்ணு உயிரோட ஏன் மதுரையில நீ மதுரைக்கார பிள்ளை தானே? மதுரையில சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யும் ஒரு பாடல் வரிய உண்டு. ஏன் அரதனகுப்தனுடைய தங்கச்சி மக ரத்னாவளி என்ற பெண்ணை அழைத்துக்கிட்டு வரும் பொழுது இவன் பாம்பு கடிச்சு செத்துறான். பாம்பு கடித்து இறந்த இவனை உயிர்ப்பிக்கணும்னா நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு வாக்கு கேட்கிறாரு ஞானசம்பந்த பெருமான். சரின்னு ஒத்துக்கிட்டாச்சு, கல்யாணம் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பார்த்தா பிரச்சனை, நீ திருமணம் பண்ணதுக்கு யார் சாட்சின்னு கேள்வி வருது. அதனால தான் திருப்புறம் பயம்ன்ற ஸ்தலத்தில் இருந்த அந்த சிவலிங்கம், வன்னி மரம், கிணறு மூன்றுமே வந்து மதுரைக்கு சாட்சி எழுதிதான். அப்ப அரதனகுப்தே பாம்பு கடிச்சு செத்துட்டான். செத்து அவன் உயிர் மீண்டு வரலையா? அப்படி பார்க்க போனீங்கன்னா இன்னைக்கும் மதுரையிலே மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்தில் அந்த சொக்கர் சன்னதியை சுற்றி வரும்போது அந்த கிணறு, வன்னி மரம் எல்லாமே அடையாளத்துக்கு நீங்கள் சொன்ன கதையின்படி இன்றைக்கும் வைக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்க்க போனீங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கார்ல, அவர் கூட ஒரு முறை அவிநாசி போகும்போது அங்கே அந்த ஆற்றுக்குள்ள இருந்த முதல ஒரு சின்ன பையனை முழுங்கிருச்சு. முழுங்கின முதலைய மீண்டும் சுந்தரர் சிவனை நினைத்து பாடல் பாடி செத்து போன அந்த சின்ன பையனை உயிரோட எழுப்பினார்ல. இப்படி கதை உண்டு. மகாபாரத கதையை கூட பார்பரி என்று சொல்லக்கூடிய அவன் 3 அம்புகளால மகாபாரத போரை வெற்றி கொள்வேன் வந்தான். ஆனா வந்து அவனால அதை செய்து காட்ட முடியல. எனக்கு கண்ணபுரமாத்தோட சூழ்ச்சியினால அவன் உயிர் பிரிக்கப்பட்டது. அவன் உயிர் பிரிந்தாலும் கூட பீமனுடைய வேண்டுகோளால இறந்த அவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து மகாபாரத போரையே மொத்தமா பார்க்க வச்சானே. ஏன் அங்கே நடக்கலையா? அப்படி பார்க்க போனீங்கன்னா சாதாரண ஒரு விஷயம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். சத்தியவா உயிர் போயிருச்சு. செத்து போன புருஷனை தன்னுடைய கற்பின் தன்மையாலே சாவித்திரி மீட்டு வரலையா? அப்ப செத்தவங்களை பிழைக்க வச்சதா நிறைய கதை பண்ணிய சொல்ல. மணிமேகலை என்று சொல்லக்கூடிய காப்பீட்டில் கூட நிப்பாட்டி என்னமா என்னது இல்ல இப்படி சொன்னீங்க. அப்புறம் நான் திருப்பி அடுத்து சொல்லுவேன். திருப்பி 1000 கதை என்னால சொல்ல முடியும்? அப்பூதி அடி ஆரம்பிச்சது நீங்க. இல்ல நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு உயிர் போனா திரும்பாதான் நான் திரும்பிய கதையை முன்னு சொன்ன ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு நீ அடுக்குனியே. அப்புறம் நீங்க சொன்னீங்க, அப்புறம் நான் அப்ப நீ அடுக்குனா உன் வாயை பார்த்துக்கிட்டு அடடா வள்ளினா அற்புதமா கதை பேசுறாரு, நம்ம கதையை கேட்போம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? அதுக்காக நீங்க பேசி முடிச்சீங்கன்னா அடடே பாவம் நல்ல மனுஷன் இவர் பேசி முடிக்கட்டும் அப்படி நான் விட்டுருவேனா? அதே தான் நானும் சொல்றேன். நான் இதைத்தான் பேசணும், இதை பிடித்தான் பேச. எனக்கு நீ சட்டம் போடக்கூடாது. முடிவு நீங்க எதனால ஆரம்பிங்க, முடிவை நான் தான் பண்ணுவேன். அதுதான் இங்க நடக்கும். நடக்காதேமா, பகல் கனவு வேணா நீங்க கண்டுக்கலாம். சரி, முடிவை நம்ம எழுதி போடலான்னு நீ ஒருவேளை கனவு கண்டுனா முடிச்சுக்க. சரி, வாழ்க்கையில எப்போது நடக்க போறது இல்ல. இன்னைக்கு வரைக்கும் பாக்குறீங்க நான் என்ன சொல்றேன்னா நான் சொல்றது மட்டும் தானே செய்யறேன். அப்படியா? செய்யாதது எதையும் நான் சொல்றேனா? அத நான் பார்க்கலையே. இல்லையே, நான் நேத்து நடந்து முடிஞ்சிருச்சு. உலகத்துல மாற்றம் ஒன்றே மாறாத ஒண்ணு. நேத்து நடக்கலன்றதுக்காக நாளைக்கு நடக்காதுன்னு நீ திமிர் கொண்டு ஆடாத. அத நாளைக்கு நடக்க விடாம வச்சுக்கிறது நம்மளுடைய சாமர்த்தியம், நம்ம திறமை. அது திறமை இருந்தா நீ அதை பண்ணி காட்டு. சரிப்பா, எனக்கு பிரச்சனை இல்ல. என்ன சொல்றீங்கப்பா? நீ என்ன சொல்றப்ப ஒரு விஷயம் தொட்டா ஒரு விஷயம் நான் தொடுவா, நீ வந்து கதை பேசுவா, திருப்பி நான் பேசக்கூடாது. நீங்க அப்படியே நிப்பாட்டிக்கிறீங்கன்னா அப்புறம் நீ கதை சொல்றப்ப மட்டும் இனிச்சு. செத்து போனவங்க நிறைய பேர் பிழைக்க வச்சதா கதை உண்டு. சரி, இப்ப சொக்கரை பத்தி சொன்னீங்க. சொக்கராகப்பட்ட சிவனை வணங்கியவங்களை என்ன பெருமையா சொல்றான்? கொண்ட சிவபெருமானையா? சிவனை வணங்கியவர்கள் சைவர்கள் சொல்றோம். சைவர்கள்னா அவங்க எத்தனை பேர் பெருமை? அது சைவத்துக்கு பெருமை சேர்த்தவங்க 63 நாயன்மார்கள் உண்டு. 63 பேர். சரி, அதுல சிறப்பான ஆளுங்க 4 பேர். அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர். என்னன்னு சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? சைவ சமய கூறவர்கள். சமய கூறவர்கள். மத்த எல்லாரும் ஒரு சில சம்பவத்தை பண்ணி பேர் வாங்கினவங்க. ஆனா இந்த 4 பேரும் ஒவ்வொரு ஆலயமாக சென்று அந்த சமயத்தின் பெருமையை உலகறிய செய்ததால அவர்களை சமய கூறவர்கள் சொல்றோம். சரி, நான் கேக்குறேன் உங்களை, அப்பர்னா யாரு? அது திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் எது? ஞான சம்பந்தர் பிறந்த ஊர் எது? சுந்தரர் பிறந்த ஊர் எது? இந்த நல்ல கேள்வி. சமய குறவர்கள்னு தொட்டுட்டு அவங்க பிறந்த ஊர் எது? அப்ப ஒரு மேலோட்டமா இறங்கிட்டு திருப்பி உள்ள நீ குதிக்கிற, அப்படிதானே வள்ளி நாயகம்? இப்ப நீ கேட்கறதுக்கு எனக்கு கூட சம்பந்தம் இல்ல கதைப்படி. ஏன்னா நெத்தியில நான் போட்டுருக்குது ராமா, ஆனா அவங்க என்ன நெத்தியில போட்டாங்களோ அதைத்தான் நீ போட்டு வந்து நிக்கிற, அப்படிதானே? அப்ப நியாயமா அதற்கான முழு பொறுப்பு வாண்டதா இருக்கு. சம்பந்தம் இல்லை. இப்ப நம்ம சொன்ன மாதிரி மத்த எல்லாருமே ஒரு சம்பவம். இப்ப மனைவியை விட்டு கொடுத்து பெருமை சேர்த்தாரு இயற்பையன் நாயனார், பிள்ளைக்கறி கொடுத்தாரு சிறுதொண்டர், இப்படி எல்லாருமே
ஒரு சில கதையை வச்சு பேர் வாங்கினவங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க 4 பேரும் ஒவ்வொரு ஆலயமா போய் பாடல் பாடினவங்க. ஒத்துக்கிறியா? ஆமா. என்ன பாடல் பாடினாங்க? என்ன பண்ணாங்க? தேவாரம் பண்ணாங்க. வேற தேவாரம்னா இறைவரை பற்றி பாடக்கூடிய. நான் அதையெல்லாம் கேட்கல. பாடல் பற்ற இந்த 4 பேருமே பாடின தேவாரம் தானா? இல்ல இல்ல இல்ல. வேற மாணிக்க வாசகர் பாடினது திருவாசகம். சரி. திருவாசகத்திற்கு அதையெல்லாம் கேட்கல. ஒரு நான் என்ன கேட்கறேன்னா அதுக்கு மட்டும் தான் சொல்லணும். நேரடியான பதில். நீங்க கேட்கறதுக்கு மட்டும் தான். அதுக்கு தான் நீ வந்திருக்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லதான் நீ வந்திருக்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? உன் கேள்வி பதில் சொல்லுதா? சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன் சொல்லலையே. நான் சொல்ல மாட்டேன் சொல்லலையே. சொல்லுங்க. அப்புறம் நீ உன் சௌரியத்தை நீ கதை சொல்லுவியா? ஞான சம்பந்தர் பிறந்த ஊர் எது? நான் அது சொல்றேன்ட்டேன். சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன், நெத்தியில நீ பட்டதானே போட்டுருக்க? ஆமா. இவனால பட்ட போட்டு வந்தவங்க தானே. சரி. இப்ப இந்த 4 பேர் பாடின பாடல் என்னன்னு கேட்டல, நீ தேவாரம்னு நான் மறுக்கல. சரி. தேவாரம் உண்டு, திருவாசகம் உண்டு. ஏன்னா மாணிக்கவாசகம் இயற்றப்பட்டது திருவாசகம். இப்ப முதல்ல தேவாரம் நீல யார் பாடுனா? தேவாரம் மூவரால் பாடப்பட்டதுன்னு சொல்றாங்க. சொல்றாங்களா நீ சொல்றியா? சொல்றாங்க. இப்ப நீ சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். சரி, அப்ப யார் யார் என்னென்ன பண்ண நீ சொல்லு. திருநாவுக்கரசரால் பாடப்பட்டதுதான் தேவாரம். சுந்தராரால் பாடப்பட்டது திருப்பாட்டு. ஞான சம்பந்தர் பாடியது திருக்கடை காப்பு. இது எல்லாத்தையும் பொதுவா நம்ம சொல்றது தேவாரம்னு சொல்றான். ஆனா ஒவ்வொருத்தர் பாடினதுக்கும் ஒவ்வொரு தலைப்பு பேர் இருக்கு. ஏன்னா மொத்தம் 12 திருமுறைகள் உண்டு. இந்த 12 திருமுறைகள் நீ சொன்ன மாதிரி ஒவ்வொரு தனித்தனி பாடல் பாடி முதல் 3 நாவுக்கரசராலும், அடுத்த 3 ஞான சம்பந்தராலும், 7வது மாணிக்க வாசகராலும், இதுதான் தேவாரமும் திருவாசகம் சொல்றோம். இதெல்லாம் சரி. 12 திருமுறைகள். அவங்க பிறந்த ஊரு. சரி, நான் சொல்றேன். முதல்ல யாரை கேட்ட? சுந்தர பெருமான கேட்ட. சுந்தர பெருமான் பிறந்தது திருநாவலூர் என்ன சொல்லக்கூடிய ஸ்தலத்துல பிறக்கிறார். அடுத்து யார் கேட்ட? திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் பிறந்தது திருவாமூரிலே பிறந்தார். திருநாவுக்கரசர் திருவாமூர். சரி, அடுத்து மாணிக்க வாசகர் இங்க இல்ல ஏதாவது வார்த்தை தப்பா சொன்னீங்கன்னா பார்க்கலாம். தப்பாச்சா? இல்ல 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 வேலைய பாருமா. திருப்பி கேட்டா மாத்தி கத்தி சொல்லி மிரட்டுற மாதிரி என்ன சொன்னீங்க? திருப்பி கேட்டா இந்த உருட்டெல்லாம் என்ன வச்சு செட்டை உடிச்சு ஞான சம்பந்தம் என்ன நிப்பாட்டி என்ன கேக்குறது? நான் வச்சு பொறுச்சு தப்பா சொன்னா நீ அப்ப என்ன வேணா பேசு, அதை ஏத்துக்கிறேன். சரியா? சரியா சொன்னா பண்ண மிரட்டுற மாதிரி என்ன பேசு? உனக்கு என்ன மிரட்ட பேசு? அப்படியே வச்சுக்க. சண்டியர் தான் நீ. மதுரை சண்டியர், நான் காரைக்குடி சண்டியர். என்ன செய்வ? என்ன செய்வ? நீங்க உங்க ஊருக்கு மட்டும் தான் சரியா சொன்னா அதோட நிப்பாட்டு. அப்புறம் என்ன சொன்னீங்க? உங்க ஊருக்கு மட்டும் நீங்க சண்டியர் பாரு. எல்லா ஊருக்கும் நாங்க சண்டியர். சுந்தரன் சொல்லிட்டல. ஆமா. திருஞான சம்பந்தர் சொன்னல. சொல்லல. யாரு? ஞான சம்பந்தர் என்ன சொல்லல. திருநாவுக்கரசர் சொன்னலமா. ஆமா. இப்ப ஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் அவங்க பிறந்தது ஒரு ஊர் இருக்குல்ல. ஆமா. என்ன ஊரு? மாணிக்க வாசகர் பிறந்தது எங்க திருவாத ஊரு. ஏன் உங்க ஊருக்கு உனக்கு என்ன பட்டா போட்டு கொடுத்துருக்கா? ஆமா, எங்க ஊரு. ஊரு பேர் மட்டும் சொல்லு. அப்படி எங்க ஊரு? எங்க ஊருன்னு சொல்றதுனால என்ன தப்பு இருக்கு? சரி சொல்லு. எல்லாமே நம்ம ஊரு தானே. யாதும் ஊரே யாவரும் கேளுங்க. அப்புறம்னா ஏப்பா திருவாமூர் திருநாவலூர் ஊர் இல்லையா? ஞான சம்பந்தர் பிறந்தது சீர்காழியில. இப்ப நான் என்ன கேட்க வரேன்னா, இவங்களை பூரா பெருமைப்படுத்தி சொல்லக்கூடிய நூல் எந்த நூல்? பெரிய புராணம்னு பேரு. பெரிய புராணத்தில் வராதவர் மாணிக்க வாசகர் மட்டும். அது வேற கதை. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த 63 பேருடைய கதையை சொல்லக்கூடியது திருத்தொண்டர் புராணம் அல்லது திருத்தொண்டர் தொகை என்று சொல்லக்கூடிய பெரிய புராணம். அதுக்கு 13ஆம் திருமுறை. என்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தம் 12 திருமுறைகள் எழுதுனது நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஆனால் சேக்கிழார் எழுதிய இந்த தொண்டர்களை பற்றிய கதையும் ஒரு திருமுறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு 13ஆம் திருமுறைன்னு பட்டம் வாங்கினது. எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் பெரிய பக்தர்களுடைய பெருமையான விஷயங்களை சொல்வதால தான் அதுக்கு பேரு பெரிய புராணம்னு. படிச்சிருக்கியா நீ? இப்ப நான் உங்களை கேட்கிறேன் முதல்ல. ஏன் முந்திரிய? ஏன் முந்தல? ஏன் உனக்கெல்லாம் ஆர்வம் இருக்கும்போது இருக்குது, எனக்கு ஆர்வம் வந்து கேட்டா மட்டும் உனக்கு கசக்குதா? ஒரு ஆர்வம் இருக்கிறதுலயுமா போட்டி பேசுறதுல. சரி, நான் படிச்சிருக்கேன். நீ படிச்சிருக்கீல? அப்புறம் நான் படிச்சிருக்கேன். படிக்காம பேசுறேன். சரி, நான் படிச்சிருக்கேன். சரி, பெரிய புராணம் இருக்கு. பெரிய புராணத்துல எல்லா சிவனடியார்களும் ஒற்றுமையாகத்தானே இறைவனை வழிபட்டாங்க. யாரை கேக்குற? எல்லா சிவனடியாரும் எல்லாருமே யார்? ஏமா ஒரு புள்ளியில இணைய. இப்ப ஒருத்தர் யாருன்னு தெரியாது. இவருக்கு அவரை தெரியாது, அவருக்கு இவரை தெரியாது. ஆனாலும் கூட எல்லாருமே யாரை பணிந்தார்கள்? சிவனை தானே பணிந்தாங்க. அப்ப சிவனை பணிந்தார்கள் ஒரு புள்ளியில எல்லாரும் ஒத்துமையா தான் இருந்தாங்க. அவங்க காலகட்டத்துல அவங்க ஒற்றுமையா தானே வழிபட்டாங்க. ஆமா. ஆனா இந்த சிவனடியாரால நான் பொழைக்கிறோம்னா ஏன் உயிரே வேணாம் அப்படின்னு சொன்ன இன்னொரு சிவனடியார் யார்? சிவ அடியார், அதாவது பெருமாளை வணங்கக்கூடியவரா?
பெருமாள் இல்லைங்க. ஏமா எதை பத்தி பேசிக்கிட்டு? கேள்வி நியாயமா கேளு. என்ன நியாயம்? முன்னாடி வந்து பெருமாளை வணங்கக்கூடியவரும் சிவன் வணங்கக்கூடிய ஒத்துமை இருக்காது. ரெண்டு பேருமே போட்டி இருந்துட்டு தான் இருக்கும். அதை பத்தி இப்ப பேசல. நீங்க சொல்றது சிவனை பத்தி தானே. வைணவத்தை பத்தியோ சைவத்தை பத்தியோ இப்ப பேசல. நான் பேசுறது பெரிய புராணத்தை பத்தி. பெரிய புராணத்துல அத்தனை பேர் சிவனை கும்பிடுறவங்க. ஆனா அந்த சிவனை கும்பிடுற ஒருத்தரால எனக்கு உயிர் வரும்னா இந்த உயிர் வேணாம் அப்படின்னு சொன்னது யாரு? அதாவது அவர் சமயத்தை சேர்ந்தவரே. வா, எனக்கு கேள்வியை புரிஞ்சுக்கணும். நான் படுக்க ஒரு கோபத்தில் நீங்க கேட்டுட்டேன்னு நான் ஒரு நினைப்புல ஒரு பதில் சொல்லி திரும்ப அது ஏற்றுக்காதெல்லாம் தப்பா போயிடும். உன்னுடைய கூற்றுப்படி ஒரே சமயமா இருந்து ரெண்டு பேருமே சிவனை கும்பிட்டு சிவ பக்தர்களாக இருந்தாலும் கூட இவர் கொடுக்கிற உயிர் எனக்கு வேணாம் அப்படின்னு வெறுத்து துச்சமா மதிச்சாரு யாரு? அப்படியா? அப்படிதான். சரி, இது பெரிய புராணத்தில் இருக்கா? அப்புறம் பெரிய புராணத்தில் இருக்கா? பெரிய புராணத்தை பத்தி தானே பேசுறேன். என்ன சிரிப்பு? நீ பெரிய புராணம் படிச்சிருக்கியா? அப்புறம் படிக்காம கேள்வி கேட்கிறேன். இப்ப ஒவ்வொரு நாயன்மார்களுமே ஒவ்வொரு சிறப்பு செய்துதான் இடம் பெற்றார்கள். யாருக்கு திறமை இல்லாதவர் கிடையாது. உண்மையான பக்தியை காட்டினார். ஏன் கண்ணப்ப நாயனார் கூட வாயில் உமிழ் நீரை சிவலிங்கத்து மேல விட்டார். மற்ற யார் மணி தான் சிவன் எரிச்சிருப்பாரு. ஆனால் உண்மையான பக்தியை காட்டியதால அவர் சும்மா விட்டார். இது மாதிரி உண்மையான பக்தியை ஒருத்தர் காட்டினார். இரவுல தூங்கியாச்சு, அட மழை பெய்யுது, சிவனுடைய சாப்பாடு கேட்கிறாரு. வேற வழி இல்லாம அன்று விதைத்த நெல்லை அரிச்சு கொண்டு வந்து சிவ அடியாருக்கு அமுதிட்டார். ஆமா, இளையான்குடியிலே பிறந்த இருமா மாரநாயனார். அப்பா, பெரிய விளக்கம் சொல்லிவிட்ட. இது என் கேள்வியே இல்லையே. அதானே கேட்டீங்கப்பா. நான் உன்னை கேட்டேனா? இருமா, நான் நிப்பாட்டுனா அப்புறம் வாயை தொற. நான் நிப்பாடவே இல்லை. என்னால கொஞ்ச நேரம்ல பேசாம இருக்க முடியாது. அது தெரியும் எனக்கு. பேசாம யாரும் தர்த்திரியை முடிச்ச மாதிரி இடையில பூந்து பேசக்கூடாது. அது எனக்கு பிடிக்காது. என்ன அர்த்தம்? எடுத்து பேசக்கூடாது. யாரு பொம்பளைக்கு தான் வாயாடின்னு எதிர்த்து பேசதான் வந்திருக்கேன். நீ எது வந்திருக்க? நீ ஈல் போட வந்திருக்க? என் பேச்சு எதிர்த்து பேச வந்திருக்க? இங்க பாரு, எதிர்த்து உன்னை பேசணும்னு சொல்லல. என் கேள்வி இதுன்னு நினைக்கிறியா? பாவம் யாருக்கும் தெரியாது. இளங்குடி மாற நாயனார் வந்து விதத்தை நெல்ல கைக்குத்தல் அரிசி அமைச்சு சமைச்சு போட்டது. அது எடுத்து காட்டு. என் கேள்வி அது கிடையாது. சரியா? இது இல்ல, வேற கேள்வி. என்ன முந்திக்கிட்டு வர்ற? என்ன ஐயோ நமக்கு சாதாரண கேள்வியா இருக்குன்னு. என் கேள்வி அது கிடையாது. எப்படி இளையான்குடி மாற நாயனார் அன்று விதைத்த நெல்ல அரிச்சு கொண்டு வந்து சிவனுக்கு அமுது படைத்தாரோ, அதுபோல ஒரு மிகச்சிறந்த நாயனார் மாவு. என்ன மாவு? உளுந்து மாவு. சாதாரண உளுந்து மாவையை உளுந்தங்களியாக கிண்டி ஈசனுக்கு படைத்து சிறப்பு கொடுத்தார். இதே 63 நாயன்மார்ல யாரு? சிவனுக்கு களி கிண்டி கொடுத்தாரா? உளுந்துல கிண்டனா அது உளுந்தங்களி தான். வேற என்ன பேர் வருமா? களியில வெந்தய களி இருக்கு. எந்த தானியத்துலனாலும் களி செய்யலாம். நான் அத சொல்லது தானியத்துல. நான் உளுந்துன்னு சொல்லிட்டேன்ல. களி கிண்டி கொடுத்திருக்காரு. ஆமா, அதான் சிவனுக்கு களி கிண்டி கொடுத்தவரா? அப்ப விதைத்த நெல்லுனா தப்பிக்கிட்டு வந்து மாறன பதில் சொன்ன. ஏன் இப்ப கேட்டதுக்கு அப்புறம் அவ அதுலயா அது சிவனுக்கு கிண்டி கொடுத்தாரா? ஏன் இப்படி தயக்கம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? இல்ல இல்ல, அதெல்லாம் பட்டுன்னு அடிச்சு விட்டுருவோம். அடிக்கிற மாதிரி தெரியலையே. ஏன்னா சிதம்பரத்துல நடந்த கதை. சேந்தனார் அப்படின்னு ஒருத்தர் அடிச்சிட்டமா தானே? அந்த சேந்தனார் என்று சொல்லக்கூடியவர் சிதம்பரத்தில் பிறந்தார். சிதம்பரத்தில் இருந்தார். சரி, சிதம்பரத்தில் இருந்தார். பிறந்த ஒரே சேந்தனார் ஆகப்பட்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, சிவனடியார்கள் யாரு எதை வந்து கேட்டாலும் இல்லைன்னு மறுக்க மாட்டார். அப்படி மறுக்காமல் தரக்கூடிய வல்லமை படைத்தவர். அவரிடத்திலே அன்னைக்கு ஒரு சிவனடியார் வந்தார். வந்த சிவனடியாரிடத்திலே என்ன வேணும் அப்படின்னு போது பசியுது அப்படின்னார். வீட்டில் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சிறிதளவு தானிய மாவு இருந்தது. அவர்கிட்ட இல்லை அப்படின்னு மறுக்க முடியாமல் அந்த மாவை வச்சு களி கிண்டி கொடுத்தார். அப்படி களி கிண்டி கொடுத்து வாங்கி சாப்பிட்டு மிச்சம் இருந்த களியும் கொண்டுட்டு போனார் வந்த சிவனடியார். காலையில் அங்கே சிதம்பரத்திலே ஆலயத்தை திறந்து பார்க்கும்போது அந்த ஆலயத்திலே சாமிக்கு பக்கத்தில் களி சிந்தி கிடந்துச்சான். என்னன்னு புரியல அவருக்கு. அப்ப புரியாம அர்ச்சகர்கள் மன்னரிடம் தெரிவிக்கும் போது மன்னருடைய கனவிலே சிவன் வந்து சொன்னாரு, அவர் தான் சேந்தனாரு. அந்த சேந்தனார் களி கிண்டி கொடுத்த நாளைத்தான் இன்னைக்கு மார்கழி மாதத்திலே திருவாதிரை அப்படின்னு சொல்றான். அதுக்கு பேரு திருவாதிரை களி அப்படின்னு இன்னைக்கும் இந்த சிவனடியார்கள் சிவனை வணங்கக்கூடியவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். சொல்லுவாங்க இல்லையா, திருவாதிரைக்கு ஒரு வாய் களி இல்லை என்றால் நரக குழி அப்படின்னு பழமொழியே உண்டு. அப்படி அந்த திருவாதிரை அன்றைக்கு சிவனுக்கு களி படைத்த நாயன்மார் யாரு அப்படின்னா 63 பேர்களிலே சேந்தனார் என்று சொல்லக்கூடியவர் தான்
சிவனுக்கு களி கிண்டி கொடுத்து பெருமை அடைஞ்சவர். இது ரொம்ப பெரிய கதை. ஆனா இவ்வளவு தூரம் சுருக்கமா புரியுற மாதிரி சொன்னதே பெரிய விஷயம். அவர் வந்து திருப்பல்லாண்டுன்னு ஒண்ணு பாடி ஓடாத தேரைய ஓட வச்சார். கிளை கதைகள் நிறைய வரும். ஆனா எனக்கு தேவை களி கிண்டி கொடுத்த பிறகுதான் திருவிழாவின் போது ஓடாத தேரை மன்னர்கிட்ட சொல்லி இவர் வந்தா தான் ஓடும் அப்படின்னு போது ஓட வச்சார். ஏன்னா சேந்தனார்னு தெரிஞ்சிருச்சு. சேந்தனார் யாரு, அவருடைய சிறப்பு என்னன்னு யாருக்கும் தெரியல. அப்ப அவர் சிறப்பை உணர வைப்பதற்காக ஈசன் தனியத்தை பதில் நான் சொல்லிட்டேன். நான் உன்னை பாராட்டல. ரொம்ப பெரிய கதமா நீ இதையெல்லாம் சொல்லாம சொன்னேன்னு பாராட்டுறேன். அதோட நிப்பாட்டாம நீ தான் குறுக்க விழுந்து அதுக்கு முன்னாடி இது நடந்ததுன்னு சொல்ற. நான் அதை மேற்கோள் கட்டினா உனக்கு பிரச்சனை. எது சேந்தனார் தானே அவரு? ஆமா, சேந்தனார் தானே உளுந்தங்களி கொண்டு கொடுத்து அவருடைய கதையிலே களி குண்டி கொடுத்தாரு, ஓடாத தேர ஓட வச்சார். இது விளக்க, இதை விட்டுருங்க. அடுத்து ஒரே சமயத்துல நான் என்ன கேட்டேன், இவர் கொடுக்கிற உயிர் எனக்கு தேவையில்ல. நீ ஒரு உயிர் எனக்கு கொடுத்தேனா அந்த உயிர் எனக்கு வேணாம். நானே கழுத்து அறுத்து நல்லா செத்துருவேன். மனசார சொல்ற மாதிரி சொல்றாரு. மனசுல தான் சொல்றேன். வெறுப்பு கதையில பேரை கேட்டா வெறுப்பு, பார்த்தா என்ன வெறுப்பு. அப்ப அவர் பேரை கேட்டாவே அவருக்கு மிகப்பெரிய ஒரு எண்ணம். ரெண்டு பேருமே சிவ அடியார் தான். சுந்தரரும் அடியார் தான், இவரும் அடியார் தான். ஆனா ஏன் இவர் மேல அவ்வளவு கோபம்னா, சுந்தரருடைய முதல் மனைவி பறவை நாச்சியார், இரண்டாவது மனைவி சங்கிலி நாச்சியார். இப்ப முதல் மனைவிக்கு தெரியாம இரண்டாவது கல்யாணம் பண்ணிட்டார். சூழ்ச்சியின் காரணமாக திரும்பவும் கண்ணு குருடாயிருது. மீண்டும் தன் முதல் மனைவி தேடி வர்றாரு. வந்தா முதல் மனைவி பறவை நாச்சியார் கடும் கோபத்தில் இருக்கா. அப்ப கடும் கோபத்தில் இருக்கவரை எப்படி சமாதானப்படுத்த தெரியல. தெரியாம என்ன பண்ணாராம், எம்பெருமான் சிவபெருமானையே தூது அனுப்புறார். போய் எனக்கா நீ தூது போய் சமாதானப்படுத்துமான். சிவன் போனாரு, தூது போனாரு, சமாதானப்படுத்தினாரு, சேர்த்து வச்சார். இந்த விஷயத்தை கேள்விப்படுறாரு இவர். மிகப்பெரிய கோபம். ஏன்னா சிவபெருமான் எவ்வளவு பெரிய ஆளு, அவரை பார்க்கறதுக்கு எல்லாம் தவம் நடத்திருக்கான். ஆனா அப்படிப்பட்ட சிவபெருமான போய் இவன் தூது விடுறானே, இவனை கண்டாலே எனக்கு மிகப்பெரிய பாவம் அப்படின்னு அவர் முகத்திலே முழிக்காம சொல்லி கோபமா இருக்காரு இவர். இந்த விஷயம் தெரியுது யாருக்கு, சுந்தரருக்கு. மன வருத்தம், செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்து நேரம் நினைக்கிறார். ஆனா இந்த சமயத்துல தான் எம்பெருமான் சிவபெருமான் அந்த நாயன்மாருக்கு வயிற்றிலே சூளை நோயின் ஒரு நோயை கொடுக்கிறார். இந்த சூளை நோயின் தன்மையை தாங்க முடியல. இதை யார் தீர்த்து வைக்க முடியும்னா சுந்தரர் தான். அப்ப அசரியா சொல்றாரு, உன் நோயை தீர்ப்பதற்கு சுந்தரன் வருகின்றான் அப்படின்னு சொல்றாரு எம்பெருமான் சிவபெருமான். அப்ப இந்த சுந்தரன் கொடுக்கிற உயிர்ல தான் நம்ம உயிர் வாழணுமா, அப்படிப்பட்ட உயிர் வேணாம்னு கத்தியை எடுத்தேன், வயிற்ற கிழிச்சான், வயிற்று வலிய ஒழிச்சது, அவன் உசுரும் போயிருச்சு. இப்ப சுந்தரர் வர்றாரு, ஏமா வாமா உன்னுடைய கணவனுடைய உயிரை மீட்டு கொடுக்க வந்திருக்கேன், அந்த வழியை போக்க வந்திருக்கேன். சுந்தரர் கேட்கிறாரு. ஆனா உள்ள போய் பார்த்தா குடல் சரிந்து இறந்து கிடக்கிறார். நம்மளால ஒரு உயிர் போயிருச்சு என்று எண்ணிய சுந்தரர் அவரும் தன் உயிரை மாய்த்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது சிவன் காட்சி கொடுத்து இருவருக்குமே உயிரை மீட்டு கொடுத்தாரா சிவபெருமான். அப்ப இவர் கொடுக்கிற உயிர் எனக்கு வேணாம் என்று சொல்லி கத்திய வச்சு தான் வயிற்று கிழித்துக் கொண்டு இறந்தவர் சுந்தரர் மீது கொண்ட கோபத்தினால அவர் வேறு ஏயர்கோன் கழிக்காம நாயனார் என்று சொல்லக்கூடிய 63 நாயன்மார்கள்ல ஒரு நாயன்மார். போதுமா, ஏர்கோன் கழிக்காம நாயனார் கதை சரிதான் பேரு.